அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு ஆயத்து ஒன்று பார்த்தோம். அதாவது குரான்ல ஜின்னு அத்தியாயம், ஜின்னு அத்தியாயம் 72வது அத்தியாயம். அதுல வசனம் 18வது வசனம். 72வது அத்தியாயம் வசனம் 18. அதுல எப்படி சொல்றான்? அல்லாஹ் எல்லா ஆலயங்களும், ஆலயம்னா வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அல்லாவுக்கு உரியது. வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அல்லாவுக்கு உரியது. அல்லாவோடு மற்றவை வைத்து வணங்காதீர்கள், அழைக்காதீர்கள். எல்லா வழிபாட்டு தலங்களும் ஏக இறைவன அல்மைட்டிக்கு உரியது. அந்த அல்மைட்டி அல்லாவோடு மற்றவர்களை சேர்த்து அழைக்காதீர்கள். அதை எப்படி சொல்லும் போது, இந்த இதில் சொல்லும் போது 72வது அத்தியாயம் 18வது வசனம். அதை பார்க்கும்போது அண்ணல் மசாஜி லில்லாகி, அண்ணல் மசாஜி தல்லா லில்லாகி, எல்லா மஸ்ஜிதிலும், மஸ்ஜித்னா வணங்கக்கூடிய இடங்கள், இறைவனை தரிசிக்கக்கூடிய இடங்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இடங்கள் அத்தனையும் இறைவனுக்கு உரியது. அந்த ஏக இறைவன் அல்மைட்டிக்கு உரியது. ஃபலா ததுவு, அழைக்காதீர்கள். ஃபலா ததுவு மா அல்லாஹி அகதா, மா அல்லாஹி அகதா, அல்லாவோடு அந்த ஏக இறைவனோடு சேர்த்து யாரையும் அழைக்காதீர்கள். அப்போ வழிபாட்டு தலங்கள்ல அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை, அந்த அல்மைட்டியை ஒருத்தவரை, அந்த கர்த்தரை ஒருவரை, அந்த ஏக இறைவன் பரம்பொருள் ஒருவனை மட்டும் நாம வணங்கணும். அப்ப அந்த வணக்க வழிபாடு இடங்கள் தான் இறைவனுக்கு சொந்தமானது. அந்த இறைவனுக்கு சொந்தமான இடத்தில் இறைவனை தவிர மற்றவை இணை தெய்வங்களை வைத்து அழைக்காதீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான். வணங்காதீர்கள், வழிபடாதீர்கள், நன்றி செலுத்தார்கள். அப்ப நன்றி செலுத்தக்கூடிய இடம் ஒரு இடம்னா அந்த ஒரு இடம் முழுக்க முழுக்க அல்மைட்டிக்கு தான் சொந்தமானது, வேற யாருக்கும் சொந்தமானது அல்ல என்று இறைவன் 72வது அத்தியாயம், ஜின்னுங்கிற அத்தியாயத்துல 18வது வசனத்துல இந்த வார்த்தையை சொல்றான். இப்போ இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட வாசகம். இப்ப இதே வாசகம், இதே மாதிரி வாசகம் ஆலயத்தை பத்தி, வணக்க வழிபாடுகளை பத்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ன யாரு? மரியத்தின் மகனார் ஈசா மசீக்கு. அவங்களுக்கு முன்னாடி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ரெண்டு பேருக்கும், ரெண்டு நபிக்கும் இறைவன் சொல்றான், மூசாவே நீங்கள் உங்களுடைய வீடுகளை இறைவனை வணங்கக்கூடிய திசையாக ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டுல ஒரு இடத்துல இறைவனை வணங்கக்கூடிய, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியது, இறைவனை துதிக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வச்சிங்க. அதான் பூஜை ஆரம்பாங்க. தமிழ்ல சொல்லும் போது இப்ப காலகாலமா சொல்லுவாங்க சில பேர், வீடு கட்டமும் சொல்லுவாங்க, தொழுவுறதுக்காக ஒரு இடம் வைங்க, அதான் பூஜை அறை ஒன்று வைங்கம்மா. இப்போ பூஜை அறை எங்க வருதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இறைவனே சொல்றான், ஒரு பாட்டை நீங்க என்ன வணங்குறதுக்காக, என்னை துதிப்பதற்காக, எனக்கு நன்றி செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடம் மட்டும் சுத்தமா இருக்கும். அதே மாதிரி அப்ப அந்த இடமும் சுத்தமா இருக்கணும். நீங்க என்னை வணங்குவதற்கோ, வழிபடுவதற்கோ, நன்றி செல்வதற்கோ, என்னை துதிப்பதற்கு வந்தால் உங்களை நீங்கள் அழகான முறையில் தூய்மைப்படுத்திக் கொண்டு, தண்ணீரால் தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உடைகளையும் உள்ளங்களையும் சுத்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த உள்ளம் உடையெல்லாம் சுத்தமா இருக்கணும். அப்ப அது சுத்தமா இருக்கும்போது அந்த சுத்தமான ஒரு எண்ணத்துல நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஆலயம் என்பது எங்க இருந்து வருதுன்னா வீட்டுடைய இடத்துல இருந்தே வருது. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஆபிரகாமுடைய ஆலயம் எதுங்கிறது அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான். இப்ப நம்ம இங்கேயே வந்துருவோம். அப்ப ஆலயம் என்பது இறை வழிபாடு. அந்த இறை வழிபாடு ஒரு இறைவனுக்கு தான் வழிபடக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இறைவன் சொல்ற இந்த ஆதாரம் திருக்குறான்ல இருக்குது. அது முகமது நபிக்கு. அதுக்கு முன்னாடி மூசா நபிக்கு. அந்த மூசா நபியுடைய வரலாற்றையும் நாம இந்த வசனத்துல பார்த்தோம். இந்த வசனத்துல 10வது அத்தியாயம் 87வது வசனம்.
10வது அத்தியாயம் 86வது வசனத்துல மூசாவுக்கும் ஆரோனுக்கும் நாம் உங்கள் வீடுகளை அமைத்து தவறாமல் தொழுவாருங்கள், ஒரு இடத்தை அமைத்து தவறாமல் வாருங்கள். நம்பிக்கை கொண்ட மக்கள், அதாவது உங்களையும் மூசாவையும் உங்களையும் உங்களுடைய வேத வழிபாட்டுகளையும் உங்களை அறிமுகப்படுத்திய இறைவனை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்க. இவங்களுக்கு தான் நல்ல செய்தி. இறைவனை வணங்காதவன் இல்லை எல்லாத்தையும் இறைவன் சொல்றவனுக்குலாம் அந்த இது நல்ல செய்தியில. யாரு உண்மையான அல்மைட்டியை வணங்குறாங்களோ அந்த அல்மைட்டி உங்களை இறை தூதர்னு அறிமுகப்படுத்தினாரோ, உங்களுக்கு அந்த அல்மைட்டி வேதம் கொடுத்தாரோ, அந்த வேதம் கொடுத்த அல்மைட்டி உங்களை அறிமுகப்படுத்தி அந்த அல்மைட்டி சொல்றவங்களுக்கு, நம்புறவங்களுக்கு இது நல்ல செய்தி, மற்றவங்களுக்கு இது நல்ல செய்தி அல்ல. தெளிவா சொல்லியாச்சு. அதே மாதிரி 10வது அத்தியாயம் 47 நம்ம பார்த்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ குரானுக்கு அடுத்தது, இப்போ இதையெல்லாம் ஒரு இதாக பார்க்குறோம். நம்ம ஒன்றும் ரெஃபரன்ஸ்லாம் பேசல. ரெஃபரன்ஸோட பேசும்போது தப்பு இருந்துச்சுனாக்கா சுட்டி காட்டுங்க, நம்ம திருத்திக்கலாம். இது ஒன்றும் பெரிய வீம்புக்கோ அல்லது பிரச்சனைக்கோ நம்ம பேசல. இறைவனுடைய ஆலய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒவ்வொரு வேதத்தையும் நாம எடுத்து பேசுறோம். அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, பரந்த வானத்தின் மீதும் பூமியின் மீதும் ஆட்சி அதிகாரம் செய்யும் வல்லமையும் கொண்ட ஈஸ்வரன் ஒருவன் மட்டுமே. நல்லா பாருங்க, பரந்த வானம், பரந்த பூமியின் இவைகள் மீது ஆட்சி அதிகாரம் செய்யும் வல்லமை கொண்ட ஈஸ்வரால் மட்டுமே உதவும். ஈஸ்வரன் மட்டுமே, அந்த ஈஸ்வரன் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். யார் வானத்துல பூமியில யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அந்த அவங்கள கட்டுப்படுத்துறது, இவை அனைத்தையும் கட்டுப்படுறது அந்த ஒருவரால் தான் முடியும். அவருக்கு ஈஸ்வரன் பேரு அப்படின்னு சொல்லி, இது ரிக்வேதத்துல 1வது அத்தியாயம் 1 + 100 1.1.1.1. அடுத்தது, ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும். ஏக இறைவன், ஒரு இறைவன் தான், அந்த ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும். நீங்கள் தேவர்களை வணங்கக்கூடாது. அப்ப தேவர்களை வணங்கினாக்கள் தேவர்கள்ட்ட நீங்க செல்வீர்கள். முன்னோர்களை நீங்கள் வணங்கக்கூடாது. முன்னோர்களை நீங்கள் வணங்கினால் முன்னோர்களோடு தான் நீங்க செல்ல வேண்டும். பூதங்களை நீங்கள் வணங்கக்கூடாது. இங்கேயும் ஜின்னு, இங்கேயும் பூதம். பூதங்க ஜின்னு தான், தமிழ்ல சொல்றாங்க. பூதத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. அப்படி பூதத்தை நீங்கள் வணங்கினால் பூதத்தோட செல்லுங்க. தேவர்களை வணங்கியவர்கள் தேவரோடு செல்ல வேண்டும். முன்னோர்களை வணங்குவோர் முன்னோர்களோட செல்ல வேண்டும். பூதங்களை வணங்குவர் பூதங்களோட செல்ல வேண்டும். என்னை மட்டும் யார் வணங்குகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என்னிடம் வருவார்கள். என்னை மட்டும், கர்த்தரை மட்டும், அல்லாஹ்வை மட்டும், ஏக இறைவனை மட்டும், அந்த ஈஸ்வரனை மட்டும், அந்த ஒரு ஏக கடவுளை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என்னிடம் வருவார்கள் என்று இந்த கீதையில 9.25 கீதை பகவத்கீதை இருக்குல்ல, அது 9வது இதுல 0.25 சொல்லப்பட்டது. இதெல்லாம் நம்முடைய கருத்துலங்க. இதை யார் யார் எடுத்து போட்டாங்களோ அதை அப்படியே நான் தொகுத்து ஹோம்ஒர்க் பண்ணி சொல்றேன். இது தப்பா ரைட்டாங்கிறது நம்ம ஆலோசனை பண்ணிக்கலாம். தப்பா இருந்தால் நம்ம திருத்திக்கலாம். அடுத்தது, உண்மையான இறைவன் ஒருவன் தான். அந்த உண்மையான இறைவன் ஒருவன் என்று எது சொல்லுதுனாக்கா, ரிக்குவேதம் 1.16.46 1.16.46 உண்மையான இறைவன் ஏகன் ஒருவன் தான். அடுத்தது, ஆதி பகவன் வடிவத்தை யாரும் உணர்ந்தவர் அல்ல. ஆதி பகவானின் வடிவத்தை, அதாவது அந்த ரூபத்தை, இப்படிதான் கடவுள் இருப்பான், இப்படித்தான் இறைவன் இருப்பான், இப்படித்தான் அல்லா இருப்பான், நம்ம கற்பனை பண்றோம்ங்க, அது முடியாது. அதாவது ஆதி பகவானின் வடிவத்தை, அந்த ஸ்ட்ரக்சரை, உருவத்தை யாரும் உணர்ந்தவர் அல்ல. அது எப்படின்னா கீதையில சொல்றது 10.14 அதாவது இறைவனுக்கு அந்த ரூபத்தை யாராலே கொடுக்க முடியாது. அது அப்ப பரம்பொருள் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அல்லுமாங்க. அல்லாக்கு முதல் வார்த்தை அல்லு. அந்த அல்லுங்கிற வார்த்தை இது
ஆய்வாளர்கள் அதுல வந்து அரியலூர்ல தான் நான் பார்த்தேன். அந்த ஆய்வாளர்கள் தமிழுடைய அல்லு என்பதற்கு வந்து மறைப்பொருள், பரம்பொருள், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத ஒரு சக்தி அப்படி வச்சுங்க, அதுக்கு அல்லுங்கிறார். இப்போ அடுத்தது வந்து இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. இறைவன் தன்னை யாருன்னு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அதர்வன வேதம் 22.2. அதர்வன வேதம் 22.2. தேவனை ஒரு காலமும் கண்டதில்லை. தேவனை ஒரு காலம் யாரும் கண்டதில்லை. யோவான் 1:18. தேவனை ஒரு காலம் யாராலும் கண்டதில்லை. யோவான் 1:18. பிதாவை எங்களுக்கு காட்டு, பிதாவை எங்களுக்கு காட்டு என்று கேட்குறாங்க மக்கள். யார்கிட்ட? அந்த தூதர்கிட்ட கேட்குறாங்க. அது யோவான்ல 4:24. யோவான்ல 4:24 சொல்றாங்க, தீர்க்க தரிசிய நீ வந்து எங்கள்கிட்ட இறைவனை காட்டுங்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தை வருது. இதே வார்த்தை தான் மூசாவிட்டையும் வரும். மூசா இறைவன் குர்ஆன் சொல்லும்போது, மூசாவே உம்முடைய இறைவனை எங்கள் கண்ணால் பார்க்கும் வரை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப இதே மாதிரி டிட்டோ எல்லாமே அப்படி வருது. அப்ப யோவான் 24. அப்புறம் வணக்கத்துக்கு உரியவன் ஒருவனே. ரிக்கு வேதம் 6:45.16. வணக்கத்துக்கு உரியவன் ஒருவனே. ரிக்கு வேதம் 6:45.16. சொல். இப்ப இங்க அங்க அரபுல புல்லுங்க, இங்க சொல் தலைவன் சொல் இறைவன் ஒருவனை என்று. அது மத்தேயுல 12:29.30. சொல் இறைவன் ஒருவனை என்று. குல் சொல்லு ஹு அல்லாஹு ஆது. இப்ப அரபில எங்க வருது? 113வது வசனத்துல உல்ஃபல்லாஹு அதுல வரும். எப்படி வரும்? குல் சொல்லு ஹு அல்லாஹு அகது, அவன் ஒருவன் என்று. அப்ப இங்க என்ன சொல்லு? குல் சொல்லு இறைவன் ஒருவன் என்று. இது மத்தேயு 12:29.30. அப்ப அரபுல எப்படி வருது வார்த்தை? இறைவன் சொல்ல குல் சொல்லு அல்லாஹு அகது, அவன் ஒருவன் என்று. இது குர்ஆன்ல 112வது வசனம். அடுத்தது வந்து நம்ம காலத்துல வாழ்ந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய புக்ல ஏகம் ஏவத்தி வித்தியம். அவர் சொல்றாரு, அவருடைய புக்கு அன்பேன்ஸ்டு, பிரின்சிபல் ஆஃப் அன்பேன்ஸ்டு, பேஜ் 448 477 448 477. அப்புறம் ஈஸ்ட் வால்யூம் பார்ட் 1 பேஜ் 93. ஈஸ்ட் வால்யூம்ல பார்ட் 1 பேஜ் 93. அவர் சொல்றாரு, இறைவன் ஒருவன் தான், இன்னொரு இறைவன் இல்லை. ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நம்மால் இறைவன் ஒருவன் தான், இன்னொரு இறைவன் இல்லை, இன்னொரு இறைவன் இல்லை, ஒண்ணுதான், அதுக்கு மேல இல்லைங்கிறார். அப்புறம் இறைவனை போல் யாரும் இல்லைங்கிறார். இப்ப இறைவனுக்கு இறைவன் அவரும் பார்க்கல, நம்மளும் பார்க்கல. அப்ப அவரே என்ன சொல்றாரு? அவங்களாம் படித்தவங்க, அந்த படித்தவங்க அவங்களும் வேதம் படித்தவங்க தான். அவர் என்ன சொல்றாரு? இறைவனை போல் யாரும் இல்லை. நீ இதையெல்லாம் இறைவனுங்கிறிய, அதெல்லாம் இறைவனா இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இறைவனை போல் யாரும் இல்லை. அது பேஜ் பார்த்தீங்கன்னா 253. இப்ப இதே மாதிரி தான் நம்முடைய காலத்துல ரொம்ப சொற்பக முன்னாடி வாழ்ந்தவர் தான் சிதம்பரம் கிட்ட ஆழ்வார். சிதம்பரம் கிட்ட அவர் என்ன சொன்னாரு? அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, கடவுள் எப்படின்னா அவர் சொல்றாரு 100 சமாவாத்தி. அரபுல 100 சமாவாத்த இறைவன் ஒளிமயமானவன். இவர் என்ன சொல்றாரு? இறைவன் ஒளிமயமானவன், இறைவன் ஒளிமயமானவன் இவர் சொன்னார். இதே வார்த்தையை தான் குர்ஆன்ல வந்து அரபுல முஹம்மது என்ன சொல்றாங்க? 100 அல்லாஹு 100 சமாவாத்தி. அந்த அல்லாஹ் ஏக இறைவன் பரம்பொருள் ஒளிமயமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்றது லேட்டஸ்டா உள்ள அறிஞர் பெருமக்களுடைய கருத்தையும் நான் எடுத்து சொல்றேன். இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றது அவங்கள்ட்ட உள்ளதான் சொல்றேனே தவிர இதை வந்து நம்ம திரித்தோ தகுந்தத்தம் பண்ணியோ சொல்ல, இருக்கிறத சொல்றோம். இதை நம்ம வெரிஃபை பண்றோம்னா பண்ண வேண்டியதான். அடுத்து தேவன் ஒருவனே. தேவன் ஒருவனே, ஒரு காலம் யாராலும் கண்டதில்லை. யோவான்ல 1:18. யோவான்ல 1:18. அவனை காணுவதற்கு அரியவன். கீதை 7:19.
இந்த ஆள் இருக்கான் பாருங்க, கடவுள் கர்த்தர் அல்ல பகவான் ஈஸ்வரன் எது வேணா வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அந்த ஏக இறைவனை, அந்த அல்மைட்டை கண்ணால் யாரும் அறிய முடியாது, காணுவதற்கு அறியவன், அவனோட உருவத்தை யாராலும் பார்க்க முடியாது, காணுவதற்கு அறியவன் அப்படின்னு சொல்லி கீதையில 7:19 சொல்லுது. அப்புறம் இறைவனை இஸ்ரவேலை கேளு, இஸ்ரவேல் மக்களுக்கான அதை கேளு, நம்முடைய தேவன் கர்த்தர் ஒருவருக்கும் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அது மார்க் 12:29 மார்க் அந்த கிதாபில் 12:29 இஸ்ரவேல் மக்களே கேளு, நம்முடைய தேவன் ஒருவர் தான், அந்த ஒருவர் தான் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் ஸ்ட்ராங் அடிச்சாச்சு, கடவுளுக்கு உருவம் இல்லை. யஜுர்வேதம் 32.3 கடவுளுக்கு உருவம் இல்லை. அப்ப யஜுர்வேதம் 32:3. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஏகம் ஒரு பொருள், ஒரு பரம்பொருள் தான். அந்த சக்தி, அந்த சக்திக்கு உருவம் காட்டவில்லை, நமக்கு உருவம் தெரியாது, நம்மளா ஒரு உருவத்தை கொடுக்க கூடாது, நம்மளா ஒரு உருவத்தை கொடுத்து அதுதான் கடவுள்னு நாம வணங்கக்கூடாதுன்னு இத்தனை வேதங்களும் சொல்லுது. அப்ப இத்தனை வேதங்களும் சொல்றபடி அப்போ ஒவ்வொரு வேதத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வணங்கக்கூடிய இடம் வீட்டுலையோ இல்லை வெளியிலையோ நீங்களே ஒரு இடத்த செய்து கட்டி இந்த ஆலயம் அப்படின்னு வைக்கிறீங்க, எந்த ஆலயம் மஸ்ஜிது எது வேணாலும் வச்சுங்க, அதுல உருவம் இல்லாத பரம்பொருளை தான் நீங்க வணங்கணும், வழிபடணும், அதுக்கு நன்றி செய்யணும், தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதான். அப்போ வணங்கக்கூடிய இடத்துல அந்த பரம்பொருள் ஏக இறைவன், அந்த ஏக இறைவனை தியானம் பண்ற இடம் உங்க வீடா இருந்தா ஒரு சுத்தமான ஒரு இடத்த ஒதுக்கிங்க. பழைய இதுல இருந்தே சொல்லப்படுது, இடத்த சுத்தமாச்சுங்க. அப்படி இல்லை, நீங்களே ஒரு ஆலயத்தை கட்டிங்கன்னா அந்த ஆலயத்துல உருவத்தை வைக்காதீர்கள், இதுதான் கண்டிஷன். இப்ப இந்த கண்டிஷனுக்கு எல்லா வேதங்களும் ப்ரூஃபா இருக்கும் போது இது எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசி வேதம் அல் குர்ஆனை படிக்கும் போது இறுதி தூதர் முகமது நபிக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அன்னல் மசாஜித் இல்லாஹி. எல்லா ஆலயங்களும், எல்லா வணங்கக்கூடிய இடங்களும், நீ இறைவன் யாரை வச்சு வணங்குறியோ அந்த இறைவனுடைய ஆலயங்கள் எல்லாம் அன்னல் மசாஜிதி லில்லாஹி. லில்லாஹினா அந்த ஏக இறைவனுக்கு தான் சொந்தம் அந்த வணங்குற இடம், நீ வேற யாரையும் வச்சு வணங்கக்கூடாதுங்கிறான். அப்ப அன்னல் மசாஜித் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு உரியதான் அந்த ஒரு இடம், கர்த்தருக்குரியதான் அந்த ஒரு இடம், அந்த ஏக இறை பரம்பொருளுக்குரியதான் அந்த ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல உருவம் இல்லாத ஒரு இறைவனைத்தான் நீ தியானிக்கணும் என்று சொல்றாங்க. அது மட்டும் வலா ததுவு மா அல்லாஹி அஹதா, அந்த ஒரு ஏக இறைவனுக்கு நீ இணையாக எந்த ஒரு தெய்வத்தையும் உன் மூதாதையரையும் வேற இதையும் வைத்து விடாதே, வைத்து வழிபட்டு விடாதே என்று எல்லா வேதங்களும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்ப ஆலயம் என்பது இதுதான். இப்போ ஒரே ஒரு வார்த்தை இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பேசணும்னா கொஞ்சம் இது ஜீர்ணிக்க முடியாதுதான், ஜீர்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப ராமர் கோயில், அப்ப பள்ளிவாசலை இடிச்சிட்டு தான் ராமர் கோயிலை கட்டினாங்க, பள்ளிவாசல இடிச்சிட்டு தான் ராமர் கோயிலை கட்டினாங்க. அப்போ ராமர் கோயில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த நீதிபதிலாம் சொல்லும் போது அப்படியே பள்ளிவாசத்தான் இருக்குது, பள்ளிவாசம் தான் ஆதாரம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, ராமர் அந்த இடத்துல இல்லை என்பதற்கு ஆதாரம் இல்லை, அதாவது ராமர் அங்கதான் இருந்தார் என்பதற்கு எவிடன்ஸ் இல்லை. அப்ப இல்லாத ஒரு இடத்துல இப்போ எல்லா மக்களும் இது ராமருடைய இடம்னு என்றாங்க. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த இடத்த ராமருக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு கடவுள் பேராலே ஜட்ஜ்மெண்ட் எழுதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டார்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அப்படிதான். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கையெழுத்தும் போடல, உலக மக்கள் எல்லாம் மேலே அண்ணாந்த இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாண்டு, இதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டான்னு. இப்போ ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னாக்கா பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு சரித்திரம் எல்லாமே சொல்லப்படுது, ஆவணங்கள் இருக்குது, அதுக்கு சரியான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் மண்டையில மசாலா பண்ணி வச்சதுன்னு அப்புறம் கோர்ட்ல போய் இப்படிப்பட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்ல பிறகு மசூதி இடிச்சாங்க, இடிச்சுட்டு ராமரை கட்டிட்டாங்க. இப்ப ராமரை கட்டின உடனே
இப்போ கோர்ட்டினுடைய வார்த்தை இப்போ உண்மையா போகுது, நம்மளுடைய சொல்லும் உண்மையாகுது. எப்படின்னா நாளைக்கு இன்னைக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கு நம்ம வருங்கால பிள்ளைங்களும் வருங்கால சந்ததிகள் என்ன சொல்லணும்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இந்த இன்சூரன்ஸை பார்த்தாங்க கண்ணால் டிவிலாம் பார்த்தாங்களே, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்னைக்குள்ள ஹிஸ்டரி பழைய ஹிஸ்டரியை மறைக்கணும். நாங்க மறைக்க முடியாம அந்த பழைய ஹிஸ்டரியை உண்மையாக்குறோம். அதுதான் எப்படி ஆக்குறான்னாக்கா, பள்ளிவாசல் இருந்த இடத்த உடைச்சிட்டு தான் ராமர் கோயில் கட்டினாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னைக்குள்ள ஹிஸ்டரி தெளிவாகிடும். இன்னைக்குள்ள யார்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, ராமர் கோயில் எப்படிப்பா அப்படின்னாக்கா, ஆமாம் ஆல்ரெடி அது மசூதி இருந்துச்சு, டெமாலிச்சிட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டதுண்டு. இப்போ கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டுறதுக்கு கடவுள் கோயிலே உடைக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இவங்க வேதத்தினுடைய வழிபாட்டில் வரல, வேதத்துக்கும் முரண்படுறாங்க, கடவுளுக்கும் முரண்படுறாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கும் முரண்படுறாங்க, கடவுள் கொடுத்த வேதத்துக்கும் முரண்படுறாங்க, இந்திய அரசியல் சாசனத்துக்கும் முரண்படுறாங்க. எல்லாத்துக்கும் முரண்படுறாங்க. முரண்படுறதுக்கு காரணம் என்ன? அகம்பாவம். என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்கிட்ட இருக்குது, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது இந்த எண்ணம் தான், இந்த வேகம்தான் இறைவனுக்கு பிடிக்காது. இறைவனுக்கு பிடிக்காது. சிறுக்குங்கிறாங்க பாருங்க, இணை வைக்கிறது. நான் தான் அப்படின்னாவே முடிச்சு உன் கேஸ் கந்தல் தான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்க கூடாது என்பதுதான் அந்த பணிவு தான் நமக்கு வேணும் என்பதுதான் இறைவனுடைய வார்த்தை. அந்த பணிவு யார்கிட்ட இருக்கிறாங்களோ, அந்த பணிவு உள்ள கொண்டவங்க, உண்மையை உணர்ந்து கொண்டவங்க தான் இறைவன் பக்கம் நெருங்க முடியும். அப்படி யாரெல்லாம் இறைவன் பக்கம் நெருங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவருக்கு என்னுடைய வழி விசாலமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் என்னை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய வழியை விசாலமாக்கி கொடுப்பேங்கிறான். இதான் இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட். அதை கண்ணியத்துக்குரிய இடையடியார்களை, சத்தியத்தை சத்தியம்னு சொல்லுவோம். சத்தியம் வந்துச்சுன்னா பொய் போயிடும். அவனா நம்ம என்ன செய்வோம், பொய்யை சத்தியம் மாதிரி காட்டுறோம். இது ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நாம் சரித்திரத்தை எல்லாம் மாற்றி எழுதணுனாக்கா, பழைய சரித்திரம்லாம் இப்போ புதுசாக வருது. பழைய சரித்திரம் யார் யாரோ எழுதினாங்க, அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. இப்போ அந்த சரித்திரத்தை உங்கள் செயலால் புதுசாக வடிவமைச்சு அதுக்கு சாட்சியாகவும் நம்ம தான் ஆகிறோம். இதுதான் இறைவனும் சொல்கிறான். அந்த அகம்பாவும் இறைவனுக்கு இணையாக வர்ற எண்ணமும் கூடாதுங்கிறான். சிறுக்குங்கிறது எண்ணம் கூட, என்னால் முடியாது எதுவும் இல்லைங்கிறான், முடிச்சு அவன் தான், அது நாசம்தான் ஆகும். இப்படிப்பட்ட தன்மையை தான் இந்த ஜின்னுங்கிற அத்தியாயம், பூதங்கிற அத்தியாயத்தில் இறைவன் தெளிவாக சொல்கிறான். இதை நீங்கள் படித்து பாருங்க, மற்ற வேதத்தையும் படித்து பார்த்து உண்மையை அறியக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி சகோதரத்தையும் சமத்துவத்தையும் நாம் நமக்குள்ள வளர்த்துக்கணுமே தவிர, இறைவன் எல்லாத்தையும் காட்டிட்டார். சும்மா இவருன்னு சொல்கிறத விட நாம் ஒன்றையும் படித்து நம்ம சமயம்னா நம்மளை சமைச்சிக்கணும். அழகான முறையில் நம்மளே நம்ம உள்வாங்கி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்தி கொள்ளுமே தவிர, ஒன்று வெறி பிடிச்சி அலைஞ்சிங்கன்னா அழிவு தானே, வேற ஒன்றும் வேகம் வராது. இதை அழிவு தான் வருமே தவிர ஒரு ஆற்றலும் ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்காது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.